கமிஷனரை பார்த்ததும் புஷ்பா எதுக்காக அவளை மறைச்சுக்கணும்? போலீஸ பார்த்து நடுங்குறானா? கண்டிப்பா இவ ஏதோ தப்பு பண்ணிருக்கணும். அப்ப இந்த புஷ்பா யாரு? அவ பின்னணி என்ன? எங்கிருந்து வந்திருக்கா? இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க மேடம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு போட்டோ அனுப்பி வைக்கிறேன். அந்த லேடியை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஓகே மேடம். அவங்க மேல ஏதாவது கேஸ் இருக்கான்னு நம்ம சரௌண்டிங் ஸ்டேஷன்ல ஃபோன் பண்ணி விசாரிங்க. ஓகே மேடம், விசாரிக்கிறேன் மேடம். இப்பவே அந்த லேடியோட போட்டோ உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே மேடம். இந்த பொண்ணா? மேடம் 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 குட் மார்னிங் மேடம். வாங்க. கோர்ட்டுக்கு கொண்டு போற ஃபைல் மேடம். உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் மேடம். கொடுங்க. பென் கொடுங்க. வேற என்ன இருக்கு மேடம்? மேடம், நீங்க ஒரு போட்டோ அனுப்பி கேஸ் ஏதாவது இருக்கான்னு விசாரிக்க சொன்னீங்கல்ல மேடம்? ஆமா. அந்த போட்டோவை நம்ம சரௌண்டிங்ல இருக்க ஸ்டேஷனுக்கு அனுப்புனதுல நமக்கு வந்த ஃபைல் தான் மேடம் இது. கையெழுத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபைல் மேட்டர் சொல்லலான்னு இருந்தேன் மேடம். நான் விசாரிச்சு வரல. இந்த பொண்ணு ஒரு ஜெயில் பறவை மேடம். இவன் மேல நிறைய கேஸ் பெண்டிங்ல இருக்கு மேடம். நிறைய கேஸ்ல ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கா மேடம். ரீசெண்டா நடந்த அந்த நகை கடை கொலையில கூட இவ தான் A1 நக்கிஸ்டா இருந்திருக்கா மேடம். இப்போ ஜாமீன்ல வெளியே வந்திருக்கா மேடம். இவ ஜெயில இருந்தது, ரிலீஸ் ஆனது, எந்தெந்த ஊர்ல என்னென்ன கேஸ் இருக்கு, மொத்த விவரமும் இந்த ஃபைல்ல இருக்கு மேடம். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஒரு கிரிமினல் என் குடும்பத்துல வந்து நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இந்த புஷ்பாக்கு ஒரு முடிவு கட்டுவோம். இந்த ஃபைல் என்கிட்டே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். தேங்க்யூ. நீங்க கிளம்புங்க. துர்கா, ஒரு நிமிஷம். அம்மா, நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நமக்கு எதுக்குமா அடுத்தவங்களோட பிரச்சனை? என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு போலீஸ் ஆபீசர்மா. தப்பு நடக்கிறது தெரிஞ்சும் நமக்கு என்னன்னு வேடிக்கை பார்த்துட்டு பேசாம இருக்க சொல்றீங்களா? நீ என்னமோ நல்லதுதான் நினைக்கிற, நல்லதுதான் செய்யற. ஆனா சூர்யா உன்னை நம்பவே இல்லையே. வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு விரட்டி தானே விட்டாரு. மா, அதுக்கு காரணம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான். அந்த புஷ்பா சாதாரண திருடி இல்ல, பெரிய கொள்ளக்காரி. நகை கடையில திருடி மாட்டிக்கிட்டு ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்கா. அவ இத்தனை நாளா செஞ்ச மோசடி, கொள்ளை எல்லாத்துக்கும் இந்த ஃபைல்ல ஆதாரம் இருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு திருடி அந்த வீட்டுக்கு மருமகளா ஆக பாக்குறா. இவளுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா அந்த குழந்தை நிலைமை என்ன ஆகும்? மா, அந்த குழந்தைய கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா. அந்த குழந்தையோட தலையெழுத்து என்னவோ அதுபடியே நடந்துட்டு போகட்டும். உனக்கு இது தேவையில்லாத வேலைதான். ஏற்கனவே அமைச்சர் விஷயத்துல தலையிட்டு தான் நாம இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அத நீ மறந்துட்டியா? மா, அதனால நாம ஒண்ணும் கெட்டு போலையே. சாதாரண கான்ஸ்டபிளா இருந்தனா ப்ரமோஷன் கிடைச்சு இன்ஸ்பெக்டர் ஆகி தான் இங்க வந்தோம்.
தப்பு நடக்கும்போது அதை தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது அந்த தப்புக்கு துணை போற மாதிரிமா. மா, உங்க பொண்ணு என்னைக்கும் தப்புக்கு துணை போக மாட்டான். அது யாரா இருந்தாலும் தட்டி கேட்பேன், தடுத்து நிறுத்துவேன். ஏ புஷ்பா, புஷ்பா. மகாதுர்கா, என்ன ஃபைலோட வந்திருக்க? சொல்றேன். புஷ்பா எங்க? புஷ்பா மேலதாமா இருக்கா. புஷ்பா, ஏய் புஷ்பா. பெரியம்மா, துர்கா ஏன் இவ்ளோ டென்ஷனா போயிட்டு இருக்கா? தெரியலையேம்மா, கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சிஸ்டர், எதிர் வீட்டுக்காரியோட சவுண்ட் பலமா இருக்குது. நம்ம புஷ்ஷ பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாளோ சிஸ்டர்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. ஐயோ சிஸ்டர், நம்ம பொழப்பு தினம் தினம் கத்தி மேல நடக்கிற மாதிரி வாயை முடிக்கிட்டு இருன்னு சொல்றேன்ல, நீ வா. பிரச்சனையா வந்துகிட்டு இருக்குது. ஏய் புஷ்பா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல. நீ இங்கதான் இருக்கியா? ஏய், எதுக்கு சும்மா கத்திக்கிட்டு வர? ஏய் வாடி. ஏய், எதுக்குடி கைய பிடிக்கிற? வாடி சீக்கிரம் கீழே. வாடி துர்கா, விடுன்னு சொல்றேன்ல. விடுன்னு சொல்றேன்ல. ஏய், ஏய் துர்கா. ஏய், வலிக்குது. வாடி கீழே. ஏய் துர்கா, ஏய் சொல்லிட்டு இருக்கல, விடு. வா. விடுடி. ஏய் விடு. ஏய் விடுன்னு சொல்றேன்ல. விடு. ஏய் வா. என்னாச்சு என்ன துர்கா? இந்த புஷ்பா கெட்டவளா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா கேடு கெட்டவளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன சொல்ற துர்கா? இந்த புஷ்பா காசில இருந்து வரல, சென்ட்ரல் ஜெயில இருந்து வந்திருக்கா. ஐயோ, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிற திருடி கொள்ளக்காரி. சிஸ்டர், நான் சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? புஷ்ஷ பத்தின அத்தனை டீடைல்ஸையும் இவ புட்டு புட்டுல வைக்கிறா. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா போல இருக்குது. நம்ம புஷ்பா இனிமே ஃபயர் இல்ல, வெறும் புஷ் தான். புஷ்பா கேஸ்ல லிங்க புடிச்சு எங்க நம்ம முன்னாடி வந்து நிற்பாளோன்னு பயமா இருக்குது சிஸ்டர். வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்க மாட்டேன். ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்றேன், என்ன வாயப்பட சொல்றீங்களே? ஏற்கனவே ஏகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல இவ மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. கடைசியா நகை கடையில கொள்ளையடிச்சு கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்கா. எல்லாத்தையும் சொல்றா. ஐயோ, அவ்வளவுதான், சும்மா சொல்லி இரு. முடிச்சு போச்சு. அவ்வளவுதானா? இல்ல மிச்சம் மீதி ஏதாவது வச்சிருக்கியா? என்ன சிஸ்டர், இவ கதை முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா தைரியமா அசராம அடிக்கிறா. சிஸ்டர், உண்மையிலேயே நம்ம புஷ் ஃபயர் தான் போல இருக்குது. அவ ஏதோ பிளான் பண்ணிட்டா. எப்படி சமாளிக்கிறான்னு பாப்போம். நீ பேசாம இரு. என்னவோ நீ பாட்டுக்கு வந்த, கோவில்ல சாமி ஆடி குறி சொல்ற மாதிரி ஏதேதோ குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், நீ ஒரு கிரிமினல். உன்னை பத்தி என்ன பாராட்டு பத்திரமா படிக்க முடியும்? உன்னோட கிரைம் ஹிஸ்டரி தானே சொல்ல முடியும். என் மேல உள்ள கோவத்துல என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நீ திட்டம் போட்டு தப்பு தப்பா எதையோ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் தப்பு தப்பாலாம் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். ஏய் துர்கா, நீ ஏதோ உள்நோக்கத்தோட தான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நான் நல்ல நோக்கத்துல தான் பேசிட்டு இருக்கேன். இவ யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். ஐயோ, ஏய் போதும் நிறுத்து. புஷ்பா மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? ஆ, அப்பா ப்ரூஃப் இல்லாம நான் பேசல. நான் சொன்ன எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு.
மாட்டிக்கிட்டா. புஷ்பா மேல எனக்கு சந்தேகம் வந்து டிபார்ட்மெண்ட்ல விசாரிக்கும் போது எனக்கு கிடைச்ச ஆதாரம் இது. ஜெயில்ல இவ இருந்தப்ப எடுத்த போட்டோ கூட இதுல இருக்கு. இது எல்லாமே போலீஸ் ரெக்கார்ட், பொய் இல்ல. சூர்யா, அந்த ஃபைலை கொஞ்சம் கொடுப்பா. ஐயையோ, மொத்தமா சிக்கிக்கிட்டா. அம்மா அது கொஞ்சம் கொடுங்க. புஷ்பா, இதுக்கு என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன், இது நான் கிடையாது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது என்னது? அப்போ அந்த போட்டோல இருக்கிறது நீ இல்லன்னு சொல்ல வரியா? ஆமா, இந்த போட்டோல இருக்கிறது கண்டிப்பா நான் இல்ல. அது என்னோட தங்கச்சி. அப்படி போடு. சூப்பரா இல்ல? பிளேட்டை திருப்பி போட்டுட்டா மாப்பிள்ள நம்பணுமே. என்ன, இது உன் சிஸ்டரா? ஆமா சூர்யா, இவ என் சிஸ்டர் தான். இவ லைஃப்ல பாதை மாறி போயிட்டா. அவளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இப்படி ஒரு சிஸ்டர் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். சூர்யா, இல்ல சூர்யா, இவ பொய் சொல்றா. போலீஸ் ரெக்கார்ட் படி இவ புஷ்பா தான். அதுல என்ன பேர் போட்டிருக்கு பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். புஷ்பலதான்னு போட்டிருக்கு. சூர்யா, என் பேரு புஷ்பா, அவ பேரு புஷ்பலதா. பெருங்கேடியா இருக்காளே. ஏய், இடத்துக்கு இடம் உருவத்தையும் பேரையும் மாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற அக்யூஸ்ட் பல பேருங்களை நான் பாத்திருக்கேன். நீ புஷ்பான்னு பேரை மாத்திக்கிட்டு எதுக்காகவோ இங்க நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஏய், நான் ஒன்னும் நடிக்கல. நீ தான் என் மேல உள்ள வெறுப்புல என்ன பத்தி தப்பு தப்பா போர்ட்ரே பண்ணிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இரு, நான் யாரிடம் உனக்கு இப்ப ப்ரூவ் பண்றேன். பாருங்க, இதுல என்ன பேர் இருக்குன்னு பாருங்க. நான் ஜெயிலுக்கு போயிருந்தா என் மேல எஃப்ஐஆர் இருந்தா முதல்ல எனக்கு பாஸ்போர்ட் கொடுத்திருப்பாங்களா? சூர்யா, புஷ்பா தான் அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டாளே. துர்கா தேவையில்லாம குழப்பத்தை உண்டாக்குறா. இல்ல சூர்யா, நான் உண்மையதான் சொல்றேன். இந்த ரெக்கார்ட்ல இருக்கிற அக்யூஸ்ட் இந்த புஷ்பா தான். Stop it. நீ போலீஸா இருக்கிறதால புஷ்பா மேல அபாண்டமா பழி சுமத்திட்டு இருக்கியா? இன்ஸ்பெக்டர்னா என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? உருவம் ஒன்னா இருக்கிறத வச்சு புஷ்பா தப்பானவன் நீ எப்படி முடிவு பண்ணுவ? இங்க பாரு, உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இப்படி அபாண்டமா இஷ்டத்துக்கு குற்றம் சுமத்திட்டு இருக்காத. சூர்யா, ப்ளீஸ் தயவு செஞ்சு கேளுங்க. இவ சாதாரண ஆள் கிடையாது. ஒன்னா நம்பர் அக்யூஸ்ட். ஏய், நீ ஆதாரத்தை முதல்ல காமி, அதுக்கப்புறம் நான் நம்புறேன். சூர்யா, எனக்கு இது போதும்.
நீங்க என்ன நம்புறீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். வேற யார் என்ன நம்பினாலும் நம்பலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஏய், கூடிய சீக்கிரமே நீ எவ்ளோ பெரிய ஃப்ராடு கிரிமினல்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். வா. எப்படியோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். எங்க தப்பிச்சிட்டோம் சிஸ்டர்? அந்த எய்த வீட்டுக்காரி நம்ம புஸ்ஸ ஃப்ராடுன்னு நிரூபிக்காம விட மாட்டேன்ல சபதம் விட்டு போயிருக்கா. புஷ்பா, அந்த துர்கா மறுபடியும் ஏதாவது செஞ்சு சூர்யா கிட்ட நிரூபிக்க பாப்பா. அதுக்குள்ள நீ சூர்யா மனச மாத்தி அவனை உன் கழுத்துல நீ தாலி கட்ட வைக்கணும். நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆண்டி. சூர்யா மனச மாத்தி அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான் ஆண்டி? அந்த சூர்யா கிட்ட அவன் ஆபீஸ்க்கு கிளம்பும் போது நானும் கூட வரேன்னு சொல்லி அவன் கூட போ. இதுதான் என்னுடைய பிளான். சூப்பர் ஆண்டி. சிஸ்டர், உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது சிஸ்டர். இத பண்ணாலே நம்ம சூர்யா மாப்ள ஆட்டோமேட்டிக்கா நம்ம புஸ் கழுத்துல தாலியை கட்டி விடுவான். அதுக்கப்புறம் அந்த துர்காவால ஜென்மத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது சிஸ்டர். இந்த போட்டோல இருக்கிறது கண்டிப்பா நான் இல்ல, அது என்னோட தங்கச்சி. துர்கா, துர்கா, வா ஹாசினி. என்ன துர்கா, ஏதோ யோசனையில இருக்க? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நீலாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம எல்லாருக்குமே டிஸ்டர்பா இருக்காளே அந்த புஷ்பா, அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் அவ விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். அம்மா, வீட்ல யாரும் இல்லையா? அக்காவும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்க. ஓ, வெளியில போயிருக்காங்களா? ஆமா துர்கா, நீ அந்த புஷ்பா பத்தி சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைதானா? அவ ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்காளா? ஆமா ஹாசினி, நாம அன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது கோயிலுக்கு வந்த கமிஷனரை பார்த்து இவ ஹைட் ஆகுறா. அதுல சந்தேகப்பட்டுதான் அவ போட்டோவை கொடுத்து எங்க டிபார்ட்மெண்ட்ல விசாரிக்க சொன்னேன். அது மூலமா கிடைச்ச தகவல் தான் இதெல்லாம். புஷ்பாவை பத்தி நான் சொன்ன எல்லா தகவலும் உண்மையானதுதான். ஆனா அத்தனையும் அவ சாமர்த்தியமா திசை திருப்பிட்டான். அதான் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். அந்த புஷ்பா பெரிய தில்லாலங்கடியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய கிரிமினலா இருக்காளே. இதுல மோஸ்ட் வாண்டட் அக்யூஸ்டா வேற இருக்கா. இந்த அசிங்கத்தை கொண்டு வந்து வீட்ல வேற வச்சிருக்காங்க. ஆமா ஹாசினி, இவ எப்படி வீட்டுக்குள்ள வந்தா? யார் மூலமா வந்தா? அந்த மாயாதான். காசில இருந்து உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சவங்களோட பொண்ணு கொஞ்ச நாள் வீட்ல தங்கி இருக்கட்டும்னு சூரிய மாமா கிட்ட சொல்லி தங்க வச்சிட்டாங்க. மாயாவே தாராவா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. மாயாவோ தாராவோ அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அந்த திருடி வீட்ல இருக்க கூடாது. அவளை வீட்டை விட்டு வெளியே அமுச்சு விடணும். அது நடக்காது. என்ன இன்ஸ்பெக்டர் மேடம், என்ன வீட்டை விட்டு அனுப்ப நீங்க கலெக்ட் பண்ண என்னோட ஐடென்டிட்டி, ஆதாரம், உண்மை இது எல்லாத்தையும் எப்படி காலி பண்ணனு பாத்தியா? இப்ப வாக்குமூலம் கொடுக்கறேன், நல்லா கேட்டுக்கோ. நான் ஃப்ராடு தான், 420 தான், பேங்க் ராபர் தான், ஜெயில்ல வாழ்ற பறவை தான். துர்கா மேடம், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப நான் வீட்டுக்கு வந்தது சூர்யா, குழந்தை, செத்து போன மாதிரி இவங்களெல்லாம் பிடிக்கும்னு நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறது லவ்ல இல்ல, அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்காக. நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்.
இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. கூடிய சீக்கிரமே எனக்கும் சூர்யாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா? ம்ஹும். நினைச்சத நடத்தி காட்ட முடியாதவதான் கனவெல்லாம் காணுவா. எனக்கு கனவு காண்ற பழக்கம்லாம் கிடையாது. நீயா மனசுல கற்பனை பண்ணிட்டோன்னு பேசாத. நிச்சயதார்த்தம் கல்யாணம் இதுக்கெல்லாம் சூர்யா மாமா சம்மதிக்கவே மாட்டாரு. அவரு மனசுல மாறி இருக்கா. மாமாவோட மனசு மாறவே மாறாது. மனசு மாத்திட்டா போச்சு. துர்கா மேடம், நான் சொன்ன மாதிரி சீக்கிரமே எனக்கும் சூர்யாக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க மறக்காம வரணும். அத சொல்லிட்டு போக தான் வந்தேன்.